ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை இன்று முதல் துவங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். காரணங்கள் என்ன கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் ஸ்ரீதர் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் ஸ்ரீதர், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தை துவக்கியிருக்காங்க? விவரங்கள் என்ன? தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரம், தெலுங்கானா, கேரளா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களை உள்ளடக்கியதான் இந்த தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கம். இந்த சங்கம் நாமக்கலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்த சங்கத்தின் கட்டுப்பாட்டில் 5000க்கும் மேற்பட்ட எல்பிஜி டேங்கர் லாரிகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதாவது மத்திய அரசுக்கு சொந்தமான எண்ணெய் ஆயில் நிறுவனங்களான இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய எண்ணெய் நிறுவனங்களுடன் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் கடந்த 2018 முதல் 2023 வரையில டேங்கர்களில் எரிவாயுவை நிரப்பி எடுத்துட்டு வருவதற்கான அந்த ஒப்பந்தம் மேற்கொண்டு லாரிகளை இயக்கி வந்தனர். இந்த நிலையில்தான் எண்ணெய் நிறுவனங்கள் புதிய ஒரு டெண்டர் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது கடந்த இந்த 2025 2030 ஆண்டுக்கான புதிய ஒப்பந்தத்திற்கான அந்த டெண்டர் தான் கடந்த ஏப்ரல் 15 அனைவரும் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒப்பந்தத்துல பாத்தீங்கன்னா 5514 எல்பிஜி டேங்கர் லாரிகளுக்கு மட்டும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. தற்போதைய இந்த புதிய டெண்டர்ல பாத்தீங்கன்னா 3478 லாரிகள் மட்டுமே அந்த ஒப்பந்தம் கோர வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிச்சிருந்தது. இந்த சூழ்நிலையில தான் நாமக்கல்ல ஒரு தனியார் மண்டபத்துல அந்த ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கம் ஆலோசனை கூட்டம், அதன் தலைவர் சுந்தரராஜ் தலைமையில ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதுல பாத்தீங்கன்னா அந்த அகில இந்திய இந்த மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் தலைவர் சண்முகப்பா கலந்து கொண்டு பேசினாரு. அவர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கூறுகையில 2025 2030 ஆண்டுக்கான டெண்டரில் பங்கேற்ற அனைத்து லாரிகளுக்கும் வேலை வாய்ப்பினை அந்தந்த ஆயில் நிறுவனங்கள் வழங்க வேண்டும். இதனால இந்த புதிய டெண்டர்லால 700க்கும் மேற்பட்ட எல்பிஜி டேங்கர் லாரிகளுக்கு வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் எண்ணெய் நிறுவனங்கள் வழங்கவில்லை. இதனால் அந்த டேங்கர் லாரி உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக இன்று முதல் தென் மாநிலம் முழுவதும் சுமார் 5000 எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பால அதாவது எல்பிஜி டேங்கர் லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தால சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. பண்டிகை காலத்தில் எல்பிஜி டேங்கர் லாரிகளின் உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிய தகவலை நாம் பார்த்தோம். நன்றி ஸ்ரீதர். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.